அதாவது முதல்ல வந்து இவர்கள் 67லையும் 77லையும் எடுத்துக்காட்டாக பேசின்னு இருக்காங்க. அதாவது 67ல் அண்ணா ஆட்சி பிடிச்சாருன்னா 1949ல் கொட்டுகிற மழைத்துளிகளை ராபின்சன் பூங்காவில் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து கடுமையாக 18 ஆண்டுகள் உழைச்சி 67ல் காங்கிரஸ் என்கின்ற ஒரு பெரிய கட்சியை தோக்கடித்தாங்க. இன்னைய வரலையும் அந்த கட்சி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நாற்காலியிலோ அரியணையிலோ பக்கத்தில் கூட நெருங்க முடியாத ஒரு பேரடியே கொடுத்தாங்க. அதுக்கடுத்து 77ல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த இயக்கத்தை ஆரம்பித்து இது பண்ணார்னா அவர் 1972ல் அந்த இயக்கத்தை ஆரம்பித்து 5 ஆண்டுகள் உழைச்சி இதில் வேறு இடைத்தேர்தல் வேறு பாராளுமன்ற இடைத்தேர்தலில் வந்துட்டு நின்று வெற்றி பெற்று இப்படிலாம் வந்திருக்கிறார். அவர் எம்எல்ஏவாக இருந்தார், ஒரு கட்சியில் இயக்கத்தில் சேர்ந்து ஒரு பொறுப்புலையும் இருந்தார். அப்போ அனுபவங்கள்லாம் இருந்து அவர் கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர் முதலமைச்சர் ஆனார். எடுத்த எடுப்பிலே கட்சி ஆரம்பித்தோம். தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி தமிழ்நாட்டினுடைய அது வேதனைன்னே சொல்லலாம். ஒரு கட்சி ஆரம்பித்த உடனே நாங்கள் தான் முதலமைச்சர்ன்றது கற்பனை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் கற்பனை யாரும் தடுத்துட முடியாது. இதெல்லாம் முதலமைச்சர் பதவின்றதுன்னா சுலபமான பதவியா? ஒரு கட்சி தொண்டர்கள் ஊக்குவிக்க வேற என்ன நீங்கள் சொல்லுவீங்க சார்? ஊக்குவிக்கணும்னா நான் முதல்ல வந்துட்டு இவர் நடிகர் விஜய் இருக்கிறாருங்களா, நடிகர் விஜயனுடைய டியூஷன் மாஸ்டரும் எனக்கு டியூஷன் எடுத்தவரும் ஒரே வாதியார்கிட்ட தான் டியூஷன் படித்தோம். அவர் வடபழனி தசராபுரத்தில் இருந்தார். அவர் வந்து அவரை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி இங்கிலீஷில் பேசுகிறாரு இல்லையா, என்ன அங்கிள் வாட்ஸ் அங்கிள்லாம் பேசுகிறாரு, இதுக்கு கொண்டு போய் சேர்த்தது அவருடைய தாய் மாமன் எஸ்என் சுரேந்தர் அவர் தான். இவங்க அம்மா அப்பா கிட்ட அன்றைக்கி பணம் கட்டுறதுக்கு ஃபீஸ் கூட இல்லை, இவர் தான் போய் தாய் மாமன் கட்டி சேர்க்கிறாரு, சேர்த்து இதாக்குறார். இன்றைக்கி உச்ச நட்சத்திரம் இருக்கிறாருல நடிகர் விஜய், அவங்க தாய் மாமன் இன்றைக்கி கஷ்டப்பட்டு இருக்கிறார். தாய் மாமனுக்கே உதவி பண்ணாதவ இவர். அதுக்கடுத்து சினிமாவில் இவருக்கு உச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இன்னைக்கு அவருடைய மகன் சண்முக வந்து வேலாயுதமா சண்முக பாண்டியன் அவர் இருக்கிறார். உன்னை வந்துட்டு இவ்வளோ இதுக்கு நடிகராக உதவி செய்த விஜயகாந்த் அவருடைய மகன் இருக்கிறார கூப்பிட்டு இது. அதாவது உன்னால் குருவுக்கும் வந்து நன்மை செய்ய முடியல, தாய் மாமனுக்கும் உதவி செய்ய முடியாத நபரா நீ தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு வந்துட்டு நீ நன்மை செய்து விட போகிறாய்னு ஒரு கேள்வி எழுது. ரெண்டாவது கேள்வி என்ன எழுதுனா, என்னை பெரிய ஆளாக்கின இந்த தமிழ்நாட்டுக்கு நான் ஏதாவது செய்து விட முடியாதா, ஏதாவது கைமாறி விட செய்து விட முடியாதான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ கோடி கோடியாக சம்பாரித்து பணத்தை வச்சுருக்கிறீங்க இல்லையா, ஒரு 100 கோடி 200 கோடியில் ஒரு மருத்துவமனை கட்டி அந்த மருத்துவமனை இலவசமாக வந்து நோயாளிகளுக்கு இலவச மருத்துவமனை கொடுங்க. ஒரு பணம் ஒரு 100 கோடியோ 200 கோடியோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு ஏழை எளிய பிள்ளைங்க வந்து நிறையா பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட முடியாமல் பிள்ளைங்க இருக்குது, அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வட்டி பணத்துலேருந்து வாங்கி ஃபீஸை கட்டி உதவி செய்யுங்க. இப்படியெல்லாம் செய்யுங்க. இல்லை அரசியலுக்கு கூட வாங்க, வந்து முதல்ல ஒரு இயக்கத்திலேயோ ஒரு இதுலேயோ இருந்து நீங்கள் வந்து பயணம் செய்து அரசியலை நன்றாக பயிற்சி செய்து கொண்டு வரலாம். அதை விட்டுட்டு எடுத்த எடுப்பிலே வந்து 1.5 வயசு தான் உங்களுக்கு கட்சி ஆரம்பிச்சு 55 ஆண்டுகள் 33 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட மிகப்பெரிய கட்சி, இந்த கட்சியோட போட்டி இந்த கட்சி இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நகைப்புக்குரியது இல்லையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு இது பண்ணலாமா? அவர் கடையேழு வள்ளல்களில் 8வது வள்ளலாக வாழ்ந்து மறைந்தவர் அல்லவா? தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் உதவிகள் செய்து உதவிக்கரம் நீட்டியவர் அல்லவா? உதவிக்கரமே செய்யாத கஞ்ச ஆளு நீ, அதாவது ஒரு கை நீட்டி உதவி செய்யாத ஒரு நபர் நீ போய் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்வாய் என்பது இது. அதுதான் இவரே அண்ணனை பேசும் போதோ சொல்லிட்டார். நாங்களாம் எதுவுமே இல்லை, அனில் குஞ்சுன்ட்டு அவரே விமர்சனம் பண்ணிட்டார். இப்போ நானும் விக்கியோ அதனால நாங்களும் சொல்லவே இல்லை, அவரே பேசும்போது அவருடைய வார்த்தைகள் அந்த மாதிரி விமர்சனம் எல்லாம் பண்றாங்க, அப்படி அவங்களுக்கு தெரியாம பண்றாங்கன்னு சார். அதாவது வந்து விமர்சனங்கள் பண்ணும்போது ஒரு கட்சி நீங்கள் விமர்சனம் பண்ண, நீங்க எல்லா கட்சியும் விமர்சனம் வந்து திருப்பி எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ண செய்யும்ல, அந்த விமர்சனம் தாங்கிக் கொள்கிற பக்குவம் இருக்கணும்ல. 6 மணிக்கு மேல இதுவரையிலும் இயக்கத்தை விட்டுல அவர் பண்ணையார் போல இருக்கிறார் என்று குற்றச்சாட்டுகள் எழுது. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில்? தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது, ஆணவ படுகொலை பத்தி இதுவரை கண்டித்தது உண்டா? தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டு மக்கள் இது பண்றாங்க, சொல்லனா துயருக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுத்திருக்கிறீர்களா? இல்லையா? நீங்க யார் சொல்லி? திமுக சொல்லி இல்ல, நான் வந்து நடிகர் விஜய சொல்றேன். நேற்று மழையில முளைத்த காளான போல தமிழ்நாட்டில் நான் தான் வந்துட்டு திமுக அடுத்த போட்டியெல்லாம் எப்படி இதாக முடியும்? உங்க கட்சியில எது இருக்கு? ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இது பண்ணுவாரா? நான் சொல்லட்டுமா, தமிழ்நாட்டிலேயே சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சு தோத்து போய்கிறார். சிவாஜி கணேசன், அதுக்கப்புறம் டி ராஜேந்தர், நிறைய சினிமாவுடைய இதை வச்சுக்கணும் முகவரியை வைத்துக்கொண்டு அரசியலுக்கு வந்தவர்கள்லாம் அவர்கள் விலாசத்தை தொலைத்திருக்கிறார்கள், முகவரியை தொலைத்திருக்கிறார்கள்.
இப்படிப்பட்ட வரிசையில நீங்க வரப்போறீங்க கூட்டத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் அப்படி போக வேண்டும்னு கட்டாயம் இல்ல. இன்னைக்கு விஜய்க்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாசும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கரிஸ்மாவும் எல்லாரையும் அரவணைத்து சார், இவரோட கூட்டத்தை விட நான் கூட்டத்தை சொல்லட்டுமா? 1994 வாஜ்பாய் பிரதமரா இருக்கிறார். இதே பீச்சில் கூப்பிட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் வைகோ கூட்டத்தை கூட்டுறார். அங்கதான் சேது சமுத்திர திட்டத்துக்கு வாஜ்பாய் வந்துட்டு ஒப்புதல் வழங்குறார். அவ்வளோ ஒரு கூட்டம், விடிய விடிய மாநாடு போல கூட்டம் நடந்தது. அவர் இன்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்கிறாரு? ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு போயிட்டு இருக்கு. அடுத்தது கமல் சொன்னார், நான் தான் இது ஆகுறேன். அதே மதுரையில் மாநாடு நடத்தி இன்னைக்கு ஒரு ராஜ்யசபா எம்பியோட போயிட்டு இருக்கிறாரு. கூட்டத்தை வச்சுலாம் நான் விஜயகாந்துக்கு கூடாத கூட்டம். விஜயகாந்த் அது தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக ஆனாரு. இவர் அது கூட ஆக போறது இல்லை. இவர் எடுத்த எடுப்புல இன்னும் 8 மாத காலம் இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்களே டிசைட் பண்ணி சொல்லக்கூடிய இன்னைக்கு தேதிக்கு குறைந்தபட்சம் அவருக்கு 8% வாக்குகள் இருக்கதாக கணிப்புகள் வருகின்றன. சார் 8% வாக்குகள் வச்சுக்கின்னு நீ முதலமைச்சர் கணிப்புகள் வருகின்றன. எதிர்கட்சி தலைவராக வந்து நீங்க சொல்றீங்க அவர் வந்தாருன்னு சொல்லி, அவரும் அடிப்படையில இருந்து தானே வந்தாரு. சார் யாரு எதிர்கட்சி தலைவர்? ஒரு கிளை செயலாளர்ல இருந்து சிலுவம்பாளையம் கிளை செயலாளர் அடிப்படையா வச்சுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி விஜயகாந்த் அவர்களை சொன்னீங்கல்ல, அவரும் வந்து இப்போ எடுத்த உடனே ஒரு எதிர்கட்சி தலைவராக வரல இல்லைங்களா? ஆமா, அவர் தேர்தல்ல வந்தாரு இல்லைங்களா? அந்த மாதிரி அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் தானே சார். அவர் ஒவ்வொரு தேர்தலும் பார்த்து படிப்படியா வந்து எதிர்கட்சி தலைவராக வந்தாரு. ஆனால் இவர் எடுத்த எடுப்பிலேயே நான் தான் அடுத்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நான் வீட்டுக்கு உள்ளுக்கெல்லாம் நுழைஞ்சிட்டேன் அப்படின்னு இவரை மாதிரி பேசக்கூடியங்க சார். ஒரு தலைவர் ஒரு நிமிஷம் அதாவது ஒரு தலைவர் பேச ஆரம்பிச்சுனாங்கன்னா, அதாவது திராவிட இயக்க பொதுக்கூட்டம் என்பது ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி சார். நிறைய அவங்களுக்கு சித்தாந்த வாரதியா, அதாவது நிறைய விஷயங்களை சொல்லித்தரும். அது ஆர்வத்தோட கேட்பாங்க. ஒரு தலைவர் இவர் பேசுறாரு, தொண்டர்கள் என்ன இருக்கணும் அங்க கட்டி போட்டு நம்ம தலைவர் என்ன பேசுறார், நமக்கு என்ன ஆணை இடுகிறார், என்ன உத்தரவு பிறப்பிக்கிறார் அப்படின்னு கேட்டுட்டு போற தொண்டர்களா இருந்தாங்க. நீங்க சொல்றது சரியில்லை. உங்களை பார்த்தவன கூட்டம் கலையுதுன்னா அது அப்புறம் என்ன கூட்டம்? அந்த கூட்டத்தை வச்சு நான் தமிழ்நாட்டினுடைய இது அடுத்த இதுன்னா நகைப்புக்குரியது. இதெல்லாம் ஏத்துக்க முடியவே முடியாது சார். அதிமுக தொண்டர்களை எப்படிங்க இவர் அபகரிக்க முடியும்? என்னங்க அதிமுக வந்து தொண்டர்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதை அம்மா, இப்போ புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வழியை ஏற்றுக்கிட்டு நாங்கள் பின்பற்றி நடக்கிறவங்க. வரவங்க அத்தனை பேருமே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற, நீங்கள் இதுக்கு முன்னாடியிலேருந்து கேப்டன் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா நான் தான் கருப்பு எம்ஜிஆர்னாரு. அவரும் எம்ஜிஆர் ரசிகர்களை, எம்ஜிஆர் தொண்டர்களை, அதிமுக தொண்டர்களை இழுக்க பார்த்தார். என்ன ஆச்சு? வருகின்ற அத்தனை பேருமே அதிமுக தொண்டர்களை இழுக்கணும். ஏன்னா அதிமுக மிக வலுவான ஒரு கட்சி. அதனால தான் இந்த கட்சியுடைய இதை வந்து இது பண்ணுறாங்க. இவர் சொல்கிறதெல்லாம் எதுவும் நடக்க போகிறது இல்லைங்க. இவர் வந்துட்டு அதாவது பகல் கனவு காணுங்கன்றாரு. அதாவது அதுபோல் தான் இன்னொரு கட்சிகள்லாம் கனவு. இவர் வந்து பனையூர் பண்ணையார், இன்னொருத்தர் தமிழ்நாட்டினுடைய அதிபர் ஒருத்தர் இருக்கிறாரு தமிழ்நாட்டில். இவங்கெல்லாம் வந்து சினிமாவில் இருந்து வந்தவனே, சினிமா ஷூட்டிங்கில் வேணால் 2.5 மணி நேரம் படத்தில் ஆரம்பத்தில் எதிர்த்தும் கடைசி தேர்தல் பிரச்சாரத்து முடிவில் வெற்றி பெற்று முதலமைச்சர் அவர் தான். சினிமா படத்தில் தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையில், நிஜத்தில், களத்தில் நெற்றி வேர்வையும் ரத்தத்தையும் இங்கே வந்துட்டு அறுவடையாக பாசனம் பண்ணாதான் வெற்றி பெற முடியும். கடகோடி மக்களுடைய எண்ணங்களை தெரியாத ஒரு நடிகர் போய் தமிழ்நாட்டில் வர முதலமைச்சர் ஆவான்றது நகைப்புக்குரியது, கேலிக்குரியது. இது ஆவறதே கிடையாது, நடக்கவே நடக்காது.